ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டை எடுக்கலான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி எடுக்கலான்னு வந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், என்ன ரீசன் கொடுக்கணும், இதெல்லாம் தெரியாமல் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் ரொம்ப சிம்பிளாக பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்தோம்னா ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அவைலபிளாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சரியான அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஎஃப் பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி எவ்வளோ மணி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு குரோமில் போயிட்டு யூஏஎன் லாகின்னு டைப் பண்ணுங்கள். இங்கே செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இங்கே கேப்சா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைன்இன் கொடுங்க. இப்போது இங்கே எவ்வளோ டோட்டல் பேலன்ஸ் இருக்கோ அது இங்கே காட்டும். நீங்கள் 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதையெல்லாம் சேர்த்து தான் இங்கே காட்டும். ஸோ நீங்கள் மெம்பர் ஐடி வைஸாக செக் பண்ணணுன்னா, அதாவது ஒவ்வொரு பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே பாஸ்புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மெம்பர் ஐடி வைஸாக தெரியும். இங்கே செலக்ட் மெம்பர் ஐடின்னு இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை மெம்பர் ஐடி காட்டும். உங்களுக்கு எந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கான பேலன்ஸை செக் பண்ணணுமோ அந்த மெம்பர் ஐடியை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மெம்பர் ஐடியில் தான் அமௌண்ட் எடுக்கணும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே இந்த பர்டிகுலர் மெம்பர் ஐடியில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை ஷோ பண்ணும். இங்கே கரண்ட் பேலன்ஸ்னு இருக்குது பாருங்கள், இதுதான் தற்போதைய பிஎஃப் பேலன்ஸ். இங்கே எம்ப்ளாயி ஷேர்னு இருக்குது பாருங்கள், இது என்னென்னா நம்ம சேலரியிலிருந்து டிடக்ட் ஆகிற மணி தான் இந்த எம்ப்ளாயி ஷேர். எம்ப்ளாயர் ஷேர்னால் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியிலிருந்து உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட்டு தான் இந்த எம்ப்ளாயி ஷேர். ஆனால் அந்த எம்ப்ளாயர் ஷேரில் ஒரு பார்ட் பென்ஷனுக்கு போகும். அதாவது இங்கே 12% இருக்குது பாருங்கள், அதே போல் கம்பெனியும் 12% கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த 12%ல் 3.67% எம்ப்ளாயி ஷேர்லேயும் 8.33% பென்ஷன் ஷேர்லேயும் போகும். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை எடுக்கணுன்னா மோஸ்ட்லி எம்ப்ளாயி ஷேர் மட்டும்தான் கிடைக்கும். எம்ப்ளாயர் ஷேரையும் பென்ஷன் அமௌண்ட்டையும் எடுக்க முடியாது. ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் எடுக்கணுன்னா ஜாப் விட்ட பிறகு தான் வித்ட்ரா பண்ண முடியும். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ எம்ப்ளாயி ஷேரில் 3600 இருக்குது. எம்ப்ளாயர் ஷேரில் 15,500 இருக்குது. பென்ஷன் ஷேரில் அரௌண்ட் 43,000 இருக்குது. எம்ப்ளாயி ஷேரில் பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுத்தால் ரீசனை பொறுத்து 50% இல்லைனா 75% வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல் அமௌண்ட்டை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எடுக்க முடியாது. எம்ப்ளாயி ஷேரில் கூட ஃபுல் அமௌண்ட் எடுக்கணுன்னா ஜாப் விட்ட பிறகு தான் எடுக்க முடியும். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, இப்போது அமௌண்ட்டை செக் பண்ணியாச்சு. இப்போ லாக் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளைம் பண்ணணும். ஸோ நீங்கள் நியூ டேப்பில் போயிட்டு யூஏஎன் லாகின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களோட யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சைன்இன் கொடுங்க.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அதை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அண்ட் இங்கே ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே ஆன்லைன் சர்வீஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணணும். கேஒய்சியில் அப்டேட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் வெரிஃபை கொடுங்க. அண்ட் தென் இங்கே எஸ் கொடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. அண்ட் இங்கே ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் 31 காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் சர்வீஸ்னு இருக்குது பாருங்கள், இது என்னென்னா எந்த கம்பெனியிலிருந்து நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்க போகிறீங்கன்னு கொடுக்கணும். ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் அமௌண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஃபார் விச் அட்வான்ஸ் இஸ் ரெக்வயர்டுன்னு இருக்குது பாருங்கள், இது என்னென்னா நீங்கள் என்ன பர்பஸுக்காக அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னு கொடுக்கணும். இங்கே நிறைய ரீசன் இருக்கும், நீங்கள் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரெக்வயர்டுன்னு இருக்குது பாருங்கள், இதில் எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறீங்கன்னு கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2500 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இங்கே எம்ப்ளாயி அட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இங்கே உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு கெட் மொபைல் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும், அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் அமௌண்ட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மினிமம் 3 days டு மேக்ஸிமம் 15 days ஆகும். அதுக்குள்ளே அமௌண்ட் செட்டில்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போல் டுட்டோரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.